வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். கோபம் வந்தால் உடனே நம்ம கோபத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி மற்ற உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல கோபத்தை போக்குறதுக்காக பார்க்கலாம். கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தை நம்ம உடனே போக்கி ஆகணும். ரொம்ப நாள் அதை தொடர்ந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கும்போது மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கூட நமக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் கோபம்ங்கிறது இருக்கிறதுலே கொடூரமான ஒரு நோய். கோபம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை நம்ம வெளிப்படுத்தும் போது அதை இன்னொருத்தரை பாதிக்கும். அந்த நபர் மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட வெளிப்படுத்துவாங்க. இப்படியே செயின் மாதிரி அது போயிட்டே இருக்கும். தொத்து வியாதி மாதிரி அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதனால் ஒருத்தர் கோபப்பட்டாருன்னா பல பேர் அதனால் பாதிக்கப்படுவாங்க. கோபம் வரும்போது நம்ம உடம்புல ரசாயனங்களும் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் அதீதமாக இயங்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு நாள் சேர்த்து வச்ச சக்தியை ஒரு நிமிஷத்தில் அந்த கோபம் தீர்த்துரும். அந்த அளவுக்கு கொடூரமானது கோபம். அடிக்கடி கோபப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள் ரொம்ப பாதிக்கப்படும். ஓகேங்களா? கோபத்தினால தான் நமக்கு நிறைய வியாதிகள்லாம் வந்துட்டுருக்கு. முதல்ல கோபம் வந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது மேலே அதை செலுத்த நம்மளை தூண்டும். குறிப்பாக நம்மளை உடலை பயன்படுத்தி கோபத்தை தணிச்சிக்கிறதுக்கு நம்ம உடம்பை தூண்டி விடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆழ்ந்து மூச்சை இழுத்து ஆழ்ந்து மூச்சை வெளியிடணும். சும்மா நீங்கள் ஜஸ்ட்டு ஆழமாக மூச்சை இழுங்க, ஆழமாக மூச்சை வெளியிடுங்க. நம்மளோட மன அலைச்சூழல் அதிகமாக உடலில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகும். தாறுமாறாக இயங்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் நம்ம மன அலைச்சூழலை குறைக்கிறதுக்காக உடனே நம்ம மூச்சை ஆழமாக இழுத்து ஆழமாக வெளியிடணும். அப்படி பண்ணும்போது நம்மளோட வைப்ரேஷன் ரொம்ப ஸ்லோவாயிரும், லோவாயிரும். அதுக்கப்புறம் கோபங்கிறது தனிய ஆரம்பிச்சிடும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். ரெண்டாவது நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிக்கோங்க. தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா, கோபங்கிறது அக்னி சக்தியோடு சம்மந்தப்பட்டது. நம்ம உடம்புல உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் அதை தணிக்கிறதுக்காக நம்ம தண்ணியை கொஞ்சம் வாயில் ஊற்றி அப்படியே வச்சுக்கணும். துப்பக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபம் உடனடியாக நீங்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, கோபம் வந்துச்சுன்னா நம்ம உடல் தான் முதல்ல அசைச்சு இந்த கோபத்தை வெளிப்படுத்த தூண்டும். யாராவது அடிக்கிறதோ, பொருட்களை தூக்கி வீசுறது, உடைக்கிறது, இந்த மாதிரியா நம்மளை செயல்பட அந்த வைப்ரேஷன் தூண்டிவிடும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, உடலை நம்ம அசைக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம் அப்படியே வேகமாக நடக்கிறது, வர்றது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, இல்லாட்டி கை காலை இப்படி நீட்டுறது, மேலே தூக்கிறது, இது மாதிரி பண்ணலாம். இதில் பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, மூச்சை இழுத்துக்கிட்டே கையை மேலே கொண்டு வாங்க, மூச்சை விட்டுக்கிட்டே கையை கீழே இந்த மாதிரி கொண்டு வாங்க. இது மாதிரி 9 முறை பண்ணிங்கன்னா சாந்தமாயிரும். நீங்கள் கைகளை நல்லா அப்படி முறுக்குங்க, முறுக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே முறுக்கி பிடிச்சிக்கிட்டு மெதுவாக அப்படியே தளர்த்திடுங்க. மறுபடியும் கைகளை நல்லா எவ்வளோ தூரம் உங்களால் அழுத்தி பிடிக்க முடியுமோ, இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அழுத்திக்கோங்க. நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் மெதுவாக அப்படியே விடுங்க. இது மற்றவங்க முன்னாடியும் நம்ம பண்ணலாம். அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி 9 முறையிலேருந்து 27 முறை வரைக்கும் இந்த மாதிரி கைகளை நல்லா இறுக்கி மெதுவாக தளர்த்துனீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு கோபம் போயிடும். அடுத்தது இன்னொரு மெத்தட் நிறைய பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கும். நம்ம சிரிக்கணும். சிரிக்கும்போது நமக்கு கோபம் உடனே போயிடும். நம்ம செயற்கையாக சிரிக்கணும். இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல படத்தில் பார்த்தீங்கன்னா, பிரகாஷ்ராஜ் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி அவருக்கு எப்பப்பெல்லாம் கோபம் வரும்போதோ சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் இது. நம்ம மனசுக்குள்ளேயும் சிரிக்கலாம், வெளியிலையும் சிரிக்கலாம். இதுக்கான சிறந்த வழி எது அப்படின்னா, ஈஸியான வழி எதுன்னா, நம்மளோட நடு விரலை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். ஒரு விரலை மட்டும் இப்படி பிடிச்சிக்கோங்க. மற்ற விரலெல்லாம் நீட்டிட்டுக்கிட்டும், நடு விரலை மட்டும் இன்னொரு கையால் இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி பேசாமல் பிடிச்சிட்டு உட்காந்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சாந்தமாயிரும். நடு விரல் நமக்கு பிராணசக்தியை கொடுக்கக்கூடிய விரல். உடலில் பிராணசக்தி அதிகமாக நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சரியாக இயங்க ஆரம்பிக்கும். உயிர் சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுனா, மன அலைச்சூழல் குறைய ஆரம்பிக்கும். இது பிரபஞ்சத்தோட தொடர்புடையது, விண் சக்தியோட தொடர்புடையது. இப்படி நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களோட மன அலைச்சூழல் குறைஞ்சு கோபம் போக ஆரம்பிச்சிடும், தனிய ஆரம்பிச்சிடும். மற்ற உணர்ச்சிகளை போக்குறதுக்கும் ஒரு அற்புதமான வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளோட உள்ளங்கையில் இந்த மாதிரி சுற்றி விடுறது. இது கவலை, துக்கம், தாழ்வு மனப்பான்மை, ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிச்சுட்டு இருந்துச்சு, மனம் ரொம்ப குழப்ப நிலையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே இது பண்ணுங்கள். உள்ளங்கையில் வச்சு இப்படி சுற்றி விடுங்க. இது பெருவிரலை வச்சும் சுற்றலாம்,
ஆள்காட்டி விரலை வச்சும் சுற்றலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் கூல் ஆயிடுவீங்க. இது வந்து துரிய சக்கரம் இருக்கக்கூடிய இடம், க்ரௌன் சக்கரான்னு சொல்லுவாங்க, உச்சந்தலையில் இருக்கும். இதுதான் சக்கரங்களோட ராஜாம்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு 27 முறை கையில் சுற்றி விட்டிங்கன்னா அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் உடம்புல தெய்வீக ரசாயனங்கள்லாம் சுரந்து கூல் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு சூப்பர் மெத்தட் இருக்குது. என்ன பண்ணணும்னா, நம்மளோட விரல்களை நடுப்பகுதி இருக்குல்ல, இந்த மாதிரி 2 விரல்கள் இருக்கக்கூடிய நடுப்பகுதியும் ஜாயின் பண்ணணும், ஒட்டுக்கா இணைக்கணும். இந்த மாதிரி நடுப்பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணி கொஞ்சம் அழுத்தினா லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க, ஹார்ட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்திங்கன்னா, 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்து வரைக்கும் இது மாதிரி உட்காந்திங்கன்னா எல்லா விதமான மோசமான உணர்வுகளும் நம்மளை விட்டு போயிடும். தெளிவு நிலைமைக்கு வந்துடும். அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அறிவு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும் அடுத்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். சாந்தமாயிருவீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு விதமான விரல்களில் எனர்ஜி இருக்குது. நம்ம ஒவ்வொரு விரலையும் பார்த்துட்டு வரலாம். ஒவ்வொரு விரலுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏற்கனவே கிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நம்ம விரல்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கராவுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதை பற்றியான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல் பெருவிரலை பார்க்கலாம். பெருவிரல் வந்து நம்ம உடம்புல ஸ்ப்ளீனையும் ஸ்டொமக்கையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. இந்த விரல் வந்து கவலைகளை ஒழிக்கக்கூடியது, டென்ஷன், மென்டல் ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் போக்கக்கூடியது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்துச்சு, ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்கன்னா பெருவிரலை வந்து இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து வலது கையோ இடது கையோ ஏதோ ஒரு பெருவிரலை வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சிக்கிட்டு 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் உட்கார்ந்திங்கனாலே எவ்வளோ பெரிய மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் அது வந்து சரியாயிரும். கவலைக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான சொல்யூஷன். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஆள்காட்டி விரல். இந்த விரல் வந்து நம்ம உடம்புல கிட்னியோட சம்மந்தப்பட்டது. இது வந்து பயத்தோட சம்மந்தப்பட்டது. இந்த விரலை நம்ம வந்து அழுத்தி பிடிக்கும்போது இந்த மாதிரி என்ன ஆகும்னா, பயம் இருந்துச்சு, நிறைய பேர்த்துக்கு அடிக்கடி பயம் வந்துக்கிட்டே இருக்கும். எதை பார்த்தானாலும் பயப்படுவாங்க. பயம்ங்கிறது தாழ்வு மனப்பான்மையோட சம்மந்தப்பட்டது. எந்த புதிய காரியம் தொடங்கிறதுக்கும் பயப்படுவாங்க, ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற மனிதர்கள்லாம் இந்த மாதிரி அடிக்கடி ஒரு நாளில் ஒரு 3 முறையிலேருந்து 9 முறை வரைக்கும் அடிக்கடி இது மாதிரி 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் உங்களோட ஆள்காட்டி விரலை இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கிட்னி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் உடம்புலேருந்தும் மனசுலேருந்தும் பயம் வந்து விலகி போயிடும். அடுத்து வந்து நடுவிரல் வந்து கல்லீரலோட தொடர்புடையது, கோபத்தை குறிக்கக்கூடியது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நடுவிரலை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, கோபம் வரும்போதெல்லாம் இது மாதிரி பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு கோபம் உடனடியாக குறைஞ்சிரும். கல்லீரல் வந்து நல்லா பலமாக இயங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அடிக்கடி கோபம் வந்துட்டுருக்கு அப்படின்னா கல்லீரல் வந்து வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அடிக்கடி இது மாதிரி கையை வந்து பிடிச்சிக்கோங்க நடுவிரலை. அடுத்து வந்து மோதிர விரல். இந்த விரல் வந்து லங்ஸோட தொடர்புடையது, நுரையீரலோட தொடர்புடையது. இந்த விரல் வந்து துக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப துக்கத்தில் இருக்கும், ஏதோ ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு, மோதிர விரலை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய மனோசக்தி வந்து நமக்கு கிடைக்கும். நுரையீரல் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும். நுரையீரல் நல்லா இருந்துச்சுன்னா தான் உங்களால் வாழ்க்கையில் ரிஸ்க்கான விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். துணிச்சல், ஊக்கம், அதே மாதிரி வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு போகணும்னா நுரையீரல் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். இந்த உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். உடம்புக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் எவ்வளோ நெருங்கிய சம்மந்தம் இருக்குதுன்னு அதில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து சுண்டு விரலை பார்க்கலாம். சுண்டு விரல் வந்து இதயத்தோட தொடர்புடையது, ஹார்ட்டோட தொடர்புடையது. இது வந்து நம்மளோட சுயமரியாதையை குறிக்கக்கூடியது, நம்மளோட ஆளுமை திறன், தன்னம்பிக்கை, இதுக்கெல்லாம் வந்து இது காரணமாக இருக்கும். ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையில் இருப்பாங்க. இது வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆளுமை திறன் சுத்தமாக இருக்காது. அவங்க வந்து அந்த நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எதை செய்கிறதுக்கும் தயங்குவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட சுயமரியாதையை யாராவது தாக்குனாங்கன்னா உடனே நமக்கு அது பாதிக்கப்படும். நம்மளை வந்து யாராவது கோபமாகவும் கேவலமாகவும் நம்மளை திட்டும் போது பார்த்திங்கன்னா ஹார்ட் வந்து பாதிக்கப்படும். அந்த நிலைமையில் நம்ம ஒரு விதமான பலவீனமான மனநிலைக்கு வரும். அந்த சமயத்தில் நம்ம இந்த சுண்டு விரலை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டு வரும்போது நமக்கு வந்து உடனடியாக நல்ல ஒரு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா மெத்தட்ஸையுமே நம்ம பயன்படுத்தலாம். நமக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எது தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். நல்ல விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம்
முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பரப்பணும். அப்போ தான் வந்து நம்மளோட சமுதாயம் வந்து நல்ல நிலைமையில் இருக்கும். நமக்கு தெரியாத ஒரு நபர் பாதிக்கப்பட்டார்னா அவர் மூலிமா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதனால் நம்ம கூட பாதிக்கப்படுவோம். அதனால் நல்ல விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.